ஞான கலை இல்லார்க்கு இன்ப நிலை இல்லை மனோன்மணியே மௌலா யஸல்லி வஸல்லிம் கமுதளிக்கும் இயல்பூ போல் தேரை கட்கும் கல்லுள்ள முதளிக்கும் கண்ணே ரஹ்மானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி த்தய்யிபீன த்தாஹிரீன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் சமூகத்தினருக்கும் நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினருக்கு நடந்த நிகழ்வுகளை, விஷயங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகிறான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வாறு சொல்லப்பட்ட ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து அமரச் செய்து, சஹாபாக்களே, முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவனிடம் ஒரு சூனியக்காரனும் இருந்தான். அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக சூனியக்காரர்களை வைத்திருப்பது வழக்கம். இன்றும் நமது நாட்டிலும் ஏனைய நாடுகளிலும் உள்ள மன்னர்கள், அரசர்கள், தலைவர்கள் தங்களுடைய கையிலே சூனியக்காரர்களை வைத்திருப்பார்கள். எதற்காக? தங்களுக்கு தங்களுடைய எதிரிகளால் ஆபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், தங்களுடைய எதிரிகளை நாசமாக்குவதற்காகவும் அந்த மந்திரவாதிகளை, அந்த சூனியக்காரர்களை அந்த மன்னர்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே ஒரு மன்னன் தன்னிடத்திலே ஒரு சூனியக்காரனை வைத்திருந்தான். ஒரு நாள் அந்த சூனியக்காரன் அரசனிடம் வந்து, அரசே, எனக்கு வயதாகிவிட்டது, இன்னும் சில வருடங்களில் அல்லது மாதங்களில் நான் இறந்து விடுவேன். என்னுடைய இடத்தில் அமர்ந்து உன்னுடைய பணிகளை செய்வதற்கு ஒரு சூனியக்காரன் அவசியம் தேவை. நீ விரும்பிய ஒரு வாலிபனை, ஒரு இளைஞனை
என்னிடத்தில் அனுப்பி வை, நான் அவனுக்கு சூனியத்தை படித்து கொடுக்கிறேன் என்று அரசனுடைய சூனியக்காரன் சொன்னான். அரசன் அதை கேட்டு தன்னுடைய மிக நெருங்கிய ஒரு வாலிபனை, இளைஞனை அந்த சூனியக்காரனிடம் சூனியம் படிப்பதற்காக அனுப்பி வைத்தான். இந்த இளைஞன் காலையில் சூனியக்காரரிடம் போய் சூனியம் படிப்பான், மாலையிலும் போய் சூனியம் படித்து கொண்டு வந்தான். இப்படி பல மாதங்கள் உருண்டு ஓடிவிட்டன. ஒரு நாள் அந்த இளைஞன் சூனியம் படிப்பதற்காக செல்லும் வழியில் ஒரு கூட்டம் ஒரு வீட்டை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த இளைஞன் அவர்களிடத்திலே கேட்டான், நீங்கள் ஏன் இங்கு கூடி நிற்கின்றீர்கள் என்று. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த வீட்டிலே ஒரு இறைஞானி இருக்கிறார், ஞானம் பேசுகிறார், அவருடைய ஞானத்தை கேட்பதற்காகவும் அவருடைய திருமுகத்தை பார்த்து சுகம் பெறுவதற்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். நானும் வரலாமா என்று அந்த இளைஞன் கேட்டான். ஆம் என்று சொன்னார்கள். அவனும் அந்த மக்களோடு சேர்ந்து உள்ளே போய் அந்த இறைஞானி சொன்ன இறை தத்துவங்களை கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனுக்கு மனதுக்கு நிம்மதியாக இருந்தது. அதை முடித்துக்கொண்டு சூனியக்காரனிடம் போனான். அரசனுடைய கட்டளை அல்லவா, சூனியக்காரனிடம் போய் சூனியம் படிக்கத்தான் வேண்டும், அவர்களுடைய கட்டளை. அதற்காக இந்த இறைஞானியிடத்திலே இருந்து இறைஞானங்களை பெற்றுக்கொண்டு அந்த சூனியக்காரனிடம் இந்த இளைஞன் போனான். சூனியக்காரன் கேட்டான், ஏன் நீ லேட்டாகி வருகிறாய், ஏன் தாமதமாகி வருகிறாய் என்று கேட்டான். அதற்கு இந்த இளைஞன் உண்மையை சொல்லவில்லை. சரி, இதற்கு பிறகு லேட்டாக கூடாது, நேரத்திற்கு வர வேணும், காலையும் வர வேணும், மாலையும் வர வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு, இளைஞனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தான். இந்த இளைஞன் ஒவ்வொரு நாளும் காலையில் வரும்போது இங்கே ஞானியிடத்திலே வந்து ஞானத்தை கேட்பான், மாலையிலும் ஞானியிடத்திலே வந்து ஞானத்தை கேட்பான், சூனியத்தையும் படித்துக் கொண்டே வந்தான். வருஷங்கள் பல உருண்டோடி விட்டன. இவனுடைய மனதிலே, அந்த இளைஞனுடைய மனதிலே, சூனியக்காரன் உண்மையானவனா, இந்த இறைஞானி உண்மையானவனா, யார் சரியானவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் சூனியம் படிப்பதற்காக வளமையாக வந்த வழியிலே வரும்போது ஒரு கூட்டம் பாதையிலே நிற்கின்றது. இடையிலே ஒரு மிருகம் படுத்துக் கொண்டிருக்கிறது. பாதையின் நடுவில் ஒரு மிருகம் படுத்துக் கொண்டிருக்கிறது. பாதையின் மறுபுறம் வந்தவர்களும் நிற்கின்றார்கள், இந்த புறத்திலிருந்து வந்தவர்களும் நிற்கின்றார்கள். அந்த மிருகத்தை தாண்டி போவதற்கு அனைவரும் பயந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். மிருகம் எழும்பின பாடும் இல்லை, அது போன பாடும் இல்லை, இவர்கள் வந்த பாடும் இல்லை. இப்படியான ஒரு நிலையிலே நின்று கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இளைஞனுடைய உள்ளத்திலே நேர் வழி என்ற வித்தை நட்டுவதற்கு விரும்பி விட்டான் போலும். அவனுடைய உள்ளத்திலே ஒரு உதிப்பு ஏற்பட்டது. ஒரு கல்லை எடுத்து இந்த மிருகத்துக்கு எறிவோம், இந்த மிருகம் இந்த கல்லுப்பட்டு செத்து போனால் ஞானிதான் உண்மை, சூனியக்காரன் பொய் என்று நாங்கள் முடிவெடுப்போம் என்று சிறிய கல்லை கையிலே எடுத்து, ஒரு சிறிய கல்லினால் ஒரு யானையை சாக வைக்க முடியாது, அதேபோல் அந்த பிரமாண்டமான மிருகத்தை ஒரு சிறிய கல்லினால் சாக வைக்க முடியாது என்பது இவனுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை இங்கே பார்க்க வேண்டும். எது சரி, யார் பிழை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிறிய கல்லினால் எறிந்தான் அந்த மிருகத்துக்கு.
இந்த ஞானிதான் உண்மையானவராக இருந்தால் இந்த மிருகம் சாக வேண்டும் என்று நினைத்து அறிந்தான். மிருகம் செத்து போய்விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், சூனியக்காரன் பொய், இவர்தான் உண்மை என்பதை நம்பிக்கொண்டான். இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத சூழல். அரசனுடைய கட்டளை அல்லவா, இதை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக இவன் வந்தான். சூனியக்காரன் திரும்பவும் கேட்டான், ஏன் லேட் ஆகி வருகிறாய்? அதற்கு அவன் சொன்னான், வீட்டில் சுணங்கிட்டேன் என்று சொன்னான். அப்படியா, டைமுக்கு வர வேண்டும் என்று சூனியக்காரன் சொன்னான். இந்த செய்தியை இந்த இளைஞன் இந்த இறைஞானியிடம் ரகசியமாக சொன்னான். நான் உங்களிடத்திலே வந்து ஞானத்தை கற்றுவிட்டு சூனியக்காரனிடம் போகும்போதோ அவன் என்கிட்ட கேள்விகள் கேட்கிறான். ஏன் சுணங்கினா என்று கேட்கிறான். என்ன செய்வது என்று கேட்டான் இளைஞன். ஞானி சொல்லிக் கொடுத்தார், நான் வீட்டிலே சுணங்கி விட்டேன் என்று நீ சொல்லு. சூனியக்காரனிடத்திலே வீட்டிலே கேட்டார்களே, ஆனால் சூன்யக்காரனிடத்திலே படித்துக் கொண்டிருந்த காரணத்தினால சுணங்கி விட்டேன் என்று வீட்டிலே சொல்லு. இந்த செய்தியை சொல்லிவிடாதே, என்னை காட்டி கொடுத்து விடாதே என்று அந்த இறைஞானி சொன்னார். அதன்படி அந்த இளைஞன் இறைஞானியிடத்திலே வருவது, ஞானத்தை கற்றுக்கொள்வது, சூன்யக்காரனிடம் போய் சூன்யத்தை கற்றுக்கொள்வது, வீட்டில் உள்ளவர்களையும் சூன்யக்காரனையும் பொய் சொல்லி சமாளித்துக் கொள்வது, இப்படியாக நடந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருந்தான். நோயாளிகளை சுகமாக்கக்கூடிய ஒரு வல்லமையை அந்த இளைஞனுக்கு கொடுத்தான். நோயாளிகளை சுகமாக்க ஆரம்பித்தான். இந்த ஞானத்தினுடைய பவரால் நோயாளிகளை சுகமாக்க ஆரம்பித்தான் இளைஞன். அபுரஸ், அஜிதம் என்று சொல்லக்கூடிய வெண்குஷ்டக்காரர்களையும் கருங்குஷ்டக்காரர்களையும் சுகமாக்கும் அளவுக்கு அவன் வந்துவிட்டான். குருடர்களுக்கு கண் பார்வையை வழங்கும் அளவுக்கு ஒரு ஆற்றலை பெற்றுவிட்டான். இதை கேள்விப்பட்ட அரசனுடைய சபையிலே இருந்த ஒரு மந்திரி, கண் தெரியாத குருடன். அரசனுடைய சபையில் இருந்த மந்திரி கண் தெரியாத குருடனாக இருந்தான். அவன் இந்த செய்தியை கேள்விப்பட்டான். உடனே அவன் பார்த்தான், இவரை கொண்டு, இந்த இளைஞனை கொண்டு என்னுடைய வருத்தத்தை சுகமாக்க வேண்டும், எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று விரும்பி இளைஞனிடத்திலே வந்து, இளைஞனே, இந்த ஹதியாக்கள் எல்லாம் உனக்குத்தான், என்னுடைய கண் பார்வையை தா என்று கேட்டார். அப்போது அந்த இளைஞன் சொன்னான், என்னால் தர முடியாது, அல்லாஹுவால் தான் தர முடியும். நான் ஒரு அடிமை, அல்லாஹ்வுக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. அவன் நினைத்தால் உனக்கு கண் பார்வையை தரலாம், ஆனால் நான் தடவி விடுவேன். அதற்கு ஒன்று செய்ய வேணும். நீ உன்னுடைய பாத்திலான பொய்யான மார்க்கத்தை விட்டும் நான் சொல்லக்கூடிய வழிக்கு நீ வர வேண்டும் என்று அந்த மந்திரியிடத்திலே அந்த இளைஞன் கேட்டான். மந்திரி சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம், நீ சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு நான் வருகிறேன், இஸ்லாத்துக்கு நான் வருகிறேன், நீ என்னுடைய கண்ணை தடவி விடு என்று சொன்னான். இவன் இளைஞன் தடவி விட்டான். அவருக்கு பார்வை வந்து விட்டது. ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த மந்திரி அரச சபைக்கு வருகிறான், மன்னருடைய சபைக்கு வருகிறான். மன்னர் பார்த்தார், வளமையாக கண்டறியாமல் இருந்த மந்திரி, அமைச்சர் இன்று பார்வை உள்ளவராக இருக்கிறாரே என்று, மன் ரத்த அலைக்க பசரக்க, உனக்கு பார்வையை தந்தது யார் என்று அரசன் கேட்டான். அவன் என்ன சொல்ல வேணும்? இளைஞனை காட்டி கொடுக்க வேணும். இளைஞனை காட்டி கொடுக்கவில்லை. அல்லாஹ் தான் என்னுடைய வருத்தத்தை சுகமாக்கினான் என்று அந்த மந்திரி சொன்னான். அப்போது மன்னன் கேட்டான், அலக்க ரப்புல் கைரி, நான் தானே உண்ட கடவுள், நான் தானே உன்னுடைய அல்லாஹ், என்ன தவிர ஓரத்தன் இருக்கிறானா உனக்கு சுகந்தாரத்துக்கு என்று கேட்டான். ஆம்,
நீ எங்களுடைய கடவுள் அல்ல, அல்லாஹ் என்ற ஒரு சக்தி உண்டு, அவன் தான் எனக்கு பார்வையை தந்தான் என்று இவன் சொன்னான். மந்திரி அந்த பையனை காட்டி கொடுக்கல, இளைஞனை காட்டி கொடுக்கல. அப்படியா? சபையில் இருந்த அனைவரையும் மன்னன் கூப்பிட்டு, இவன் என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த மந்திரி, இவனை போட்டு அடியுங்கள் என்று சொன்னான். எல்லோரும் சேர்ந்து அந்த மந்திரியை அடி என போட்டு அடித்தார்கள். அடி தாங்க முடியாத மந்திரி, எனக்கு இதை சிவமாக்கினது இந்த இளைஞன்தான், சூனியம் படிப்பதற்காக நீங்கள் நியமித்தீர்களே அந்த இளைஞன் தான் என்னை சிவப்படுத்தினான் என்று மந்திரி சொல்லிட்டான். அந்த இளைஞனை கொண்டு வாருங்கள் என்றான் மன்னன். இளைஞனை பிடித்து வந்தார்கள். நீ சுகமாக்கினியா? இல்லை, அல்லாஹ் சுகமாக்கினான். என்னை தவிர ஒருவர் அல்லாஹ் இருக்கா என்று கேட்டான். ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சுகமாக்கினான், நீ அல்லாஹ் அல்ல, நீ ரப் அல்ல என்று இளைஞன் சொன்னான். அரசன் சொன்னான், மன்னன் சொன்னான், இந்த மந்திரியை போட்டு அடிச்ச மாதிரி இந்த இளைஞனையும் போட்டு அடிங்கடான். அடிச்சானுகள் எல்லாரும் சேர்ந்து. தாங்க முடியாத கட்டம் வந்த போதோ அந்த இளைஞன் சொல்லிட்டான், எனக்கு இதை சொல்லி தந்த இந்த ஞானிதான் என்று ஞானியை காட்டி கொடுத்தான். அந்த ஞானியை கொண்டாங்கடா என்று மன்னன் கட்டளையிட்டான். ஞானி கொண்டு வரப்பட்டிருக்காரு. நீயா இவனுக்கு சொல்லிக் கொடுத்த? ஆமா. என்ன தவிர ரப்பு யாரும் இருக்கிறான் உலகத்துல? ஆமா, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இதை செய்திருக்கிறான், அவனுக்கு தான் எல்லா வல்லமையும் உண்டு என்று அவன் சொன்னான். அந்த ஞானி சொன்னாரு. உடனே சொன்னான், எல்லாரும் வாங்க, இந்த ஞானிய நிப்பாட்டி வச்சு தலையில சரியா நடுவ வச்சு வாழ ரெண்டாக புறந்துடுங்க. புறந்து விடுவதற்கு முன் சொல்லுங்க, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை விட்டு நீ வரணும், எங்கட மார்க்கத்துக்கு வரணும், இல்லைன்னா உன்னை இரண்டாக புறப்போம் என்று வாழ வச்சுக்கிட்டு சொல்லுங்க. அவன் வந்துட்டான் நம்ம மார்க்கத்துக்கு, விட்டவானா, வரலையா இரண்டாக புறந்துடுங்க என்று மன்னன் கட்டளையிட்டான். அதே மாதிரி கொண்டு போய் நிறுத்தி வாழ தலையில நடுவ வச்சு எல்லாரும் சொல்லி பார்த்தார்கள். அந்த ஞானி அசையல்ல, கல்லு போல இருக்காரு. அல்லாஹ் ஒரு வந்தான், அவனுக்கு தவிர வேறு யாரும் கிடையாது, அவன் தான் சுவப்படுத்துகிறான், உங்களோட மார்க்கத்துக்கு நான் வரமாட்டேன், நீ என்னை வெட்டினாலும் சரி புறந்தாலும் சரி என்று ஞானி சொன்னாரு. சரியா ரெண்டு வாதியா வெட்டி விட்டானு. சுப்ஹானல்லாஹ், ஷஹீதா போயிட்டார் அவர். அடுத்ததாக மந்திரியை கொண்டு வந்தானுங்கள். கொண்டு வர சொன்னா மந்திரி வந்தாரு. ஏய், இதோ பாத்தியா, இந்த ஞானி இரண்டாக புழக்கப்பட்டு கிடக்கிறார், நீயும் உன்னுடைய மார்க்கத்தை விட்டு எங்களுடைய வழிக்கு வர வேண்டும், இல்லையானால் உன்னையும் புறப்போம் என்று சொன்னார். அதற்கு அந்த மந்திரி அவருடைய ஈமானுடைய பவரை பாருங்கள், நீ எது வேண்டுமானாலும் செய், உன்னுடைய மார்க்கத்துக்கு வாழ்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னவுடன் அந்த மந்திரியின் தலையிலும் வாளை வைத்து அவரையும் இரண்டாக பிளந்து விட்டான். இப்போது மிஞ்சி இருக்கிறார் அந்த இளைஞன் மட்டும். அவனை வாழ வச்சு புறக்கும்படி சொல்லல, ஒரு வேலை செய்யலாம் மன்னன். அவன் கூப்பிட்டு, இவன் பொடியனால இந்த இளைஞனை ஒரு மலைக்கு கொண்டு போங்க, மலை உச்சிக்கு கொண்டு போங்க, கொண்டு போய் உச்சியில வச்சுக்கிட்டு சொல்லுங்க, உண்ட மார்க்கத்தை விட்டுட்டு எங்க மார்க்கத்துக்கு வரணும், இல்லாவிட்டால் மலை உச்சியிலிருந்து உன்னை கீழே தள்ளி விடுவோம் என்று சொல்லுங்க. வந்துட்டான் விட்டுடுங்க, இல்லையா தள்ளி விடுங்கள் என்று மன்னன் சொல்லி அனுப்பினான். இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு படையே போகுது மலைக்கு. மலைக்கு மேலே எல்லாரும் ஏறி நின்று இந்த இளைஞனிடத்துல கேட்கிறாங்க, உண்ட மார்க்கத்தை விட்டுட்டு எங்கட மார்க்கத்துக்கு வர உனக்கு ஏதுமா விருப்பமா என்று. வரமாட்டேன், அல்லாஹ்வுடைய இஸ்லாம் மார்க்கத்திலே நான் இருப்பேன் என்று சொல்ல, இவங்க தள்ளி விடுவதற்கு ஆயுத்தமாகும் போது மலை நடுங்கி அனைவரும் கீழே விழுத்தான். இவன் மட்டும் மிச்சம், இளைஞன் மட்டும் மிஞ்சினான். எல்லாரும் கீழே விழுந்து செத்து போயிட்டாக. அரசனிடத்துல இவன் பாரான், அடே எங்கிட்ட இருந்து வாரா நீ,
எங்க இருந்து வாரன்னா நீங்க மலையில வச்சு தள்ளியோட தான் அனுப்பினேன். அவங்க எல்லாரும் மலை நடுங்கி கீழே வந்து செத்து கிடக்காக நான் தப்பி வந்துட்டேன். சரியான வேலையை பார்த்திருக்காய். ஒரு இன்னொரு கூட்டத்தை கூப்பிட்டான். இது சரி வராது, மலை நடுங்கிட்டு இன்னொரு வேலை செய்வோம். நாம இவனை ஒரு தோணியில ஏத்துங்க, ஏத்தி கடல் நடுவுக்கு கொண்டு போங்க, நல்ல ஆழமான இடத்துக்கு கொண்டு போங்க. அங்க வச்சு சொல்லுங்க, உண்ட மார்க்கத்தை விட்டு போட்டு வா, இல்லாட்டி தள்ளி விடுவோம், இந்த கடல்ல தள்ளி விடுவோம் சொல்லுங்க. வந்தானண்டா பாதுகாப்பா கூட்டிட்டு வாங்க, வரலையா அந்த கடல் நடுவில் அவனை குப்பரை தள்ளி விடுங்க என்று சொல்லி அனுப்பினான். இவங்க தோணி எடுத்துக்கிட்டு இளைஞனையும் எடுத்துக்கிட்டு கடல் நடுவுக்கு போய் கேட்டாங்க. அப்ப அவன் சொன்னான், அசைய மாட்டேன், இஸ்லாத்துல இருப்பேன், அல்லாஹ் ஒருவன் தான், இந்த மன்னன் ரப்பும் இல்லை கம்பும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொன்னான். தள்ளி விட்டார்கள். தோணி எல்லாரையும் சேர்த்து கவிழ்ந்து நீஞ்ச தெரியாது அந்த அவ்வளவு பேரும் செத்து போயிட்டான் கடலுக்குள்ள. இவனுக்கு நீஞ்ச தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து கரைக்கு சேர்த்து விட்டான். மன்னனோட வாரான் இவன், டே எங்கடா இருந்து வாரா, அங்க மலையில ஏற்றி மலை நடுங்கிச்சு தப்பி வந்தா, இப்ப கடல்ல தள்ளி விட சொன்ன நீ வாரா, எங்கட அவனுகள் எல்லாரும் செத்து போயிட்டான், நான் மட்டும்தான் மிச்சம், நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால இங்க வந்துட்டேன். அப்படியா, சரி உன்னை எப்படி நான் சாவடிக்கிறேன்? அப்ப இவன் சொல்றான், இந்த இளைஞன் என்ன உன்னால சாக வைக்க முடியாது, நான் ஒரு வழி சொல்றேன், அந்த வழியை கையாண்டால் மட்டும் உன்னால என்னை சாவடிக்க முடியும் என்று சொன்னான். என்ன வழி? என்ன, ஒரு சிலுவையில வச்சு கட்டு, ஒரு மரத்துல வச்சு என்ன கட்டு. அந்த இளைஞன் சொல்றான், என்ன ஒரு மரத்துல வச்சு நல்லா கைய காலையெல்லாம் கட்டு, கட்டி போட்டு நான் ஒரு அம்பு தருவன், அந்த அம்பெடுத்து எனக்கு முன்னால நின்று பில்லில வச்சு பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்ற அடி, நான் மௌத்தாகுவன் என்று சொன்னான். பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்றா என்ன? இந்த பையனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு அடிக்கிறேன் என்று அடி. அங்க ரப்பன் சொல்லிட்டு இருக்காரு, மன்னர் தானே, இவன் சொல்லி கொடுக்கான், இந்த பையனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு நான் அடிக்கிறேன் என்ற அம்ப அடிச்சிடும், நான் சாகுவன் என்று சொன்னான். அதே மாதிரி மன்னர் என்ன செஞ்சாரு, அவனுக்கு அந்த அம்ப வாங்கி வில்லில வச்சு ஒரு பக்கம் நின்று பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த பையனுடைய இந்த இளைஞனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு அடிக்கிறேன் என்று அடிக்க அம்பு வந்து விழுந்துச்சு. இந்த இவடத்தை கன்னத்துல விழுந்துச்சு, கன்னத்துல விழுந்து நிச்சு அம்பு ஏறிட்டு. உடனே அவர் அம்பு இழுத்தெடுத்தாரு. அந்த இளைஞன் இறைஞ்சி விட்டு ரத்தம் பாயுது. இந்த வலது கை சுட்டு விரலால், கனிமா விரலால் அந்த அம்பு பாஞ்ச இடத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. வந்த ரத்தம் எல்லாம் வரல நின்றுட்டு கீழே விழுந்து மௌத்த போயிட்டார். கையை இப்படி வச்சுக்கிட்டே மௌத்த போயிட்டார் அவர். அந்த ஊரில் உள்ள எல்லாரையும் ஈமான் கொண்டுட்டாங்க. ஏன்? தோணியில போட்டு அனுப்பி மலையில அனுப்பி தப்பிட்டான், கடல்ல அனுப்பியும் தப்பி வந்தான். இப்ப இவன் சொன்ன மாதிரி செய்ய இவன் மௌத்தா போயிட்டான். அது மட்டுமல்ல, அற்புதமான விஷயம், அம்பை இழுத்து விட்டு ஈரத்தம் அந்த இடத்துல விரலை வைத்துக் கொண்டே மௌத்தாயிட்டான். இவன் சொல்றான், சரி இந்த மன்னர் ரப்பும் இல்லை அல்லாவும் இல்லை என்று ஊர்ல உள்ளவெல்லாம் ஈமான் கொட்டுட்டான். மன்னரால தாங்க முடியல. என்ன அநியாயம்டா, இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே ஈமான் கொண்டுட்டான், என்னத்தானு கண்ணியப்படுத்திட்டு இருந்தானுகள். இப்ப ஒரு வேலை செய்யணும் என்று வேலை ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னான், பெரிய அகல் வெட்டுங்க, பெரிய மடு வெட்டுங்க, அதுக்குள்ள நல்ல நெருப்பை எரிங்க. எவன் எவன் இவரை கொண்டு ஈமான் கொண்டானோ, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டானோ, அவனை ஒவ்வொரு ஆளா பிடிச்சிட்டு வந்து இந்த நெருப்பு கிடங்கு பக்கத்தில் வச்சு சொல்லணும், உண்ட மார்க்கத்தை விடு, இல்லாட்டி நெருப்பில் தள்ளிடுவோம் சொல்லணும். விட்டான் மார்க்கத்தை, அவனை காப்பாத்துங்க. விட மாட்டேன் என்று சொன்னா நெருப்புல தள்ளி விடுங்க என்று கட்டளையை போட்டான். எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக இழுத்துக்கிட்டு வந்தானுகள் வேலையாட்கள். அந்த கிடங்குக்கு பக்கத்தில் வச்சு கேட்டான். ஒவ்வொருத்தனும் சொன்னா, நாங்க மார்க்கத்தை விட மாட்டோம், அல்லாஹ்வைத்தான் நம்புவோம், உன்னை நம்ப மாட்டோம் என்றான். தள்ளி விட்டுட்டான்கள். ஒவ்வொருவனா எரிந்து கிடக்கான்.
அந்த குழிக்குள்ள ஒவ்வொரு மூமினும் எரிந்து 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 கிடக்கிற நேரம் கடைசியாக ஒரு பெண் வந்தாள். அவளுடைய கையில ஒரு குழந்தை வந்து நிச்சாள். அப்ப கேட்கானுகள், அந்த மார்க்கத்தை விட்டுட்டு எங்கட பக்கம் பாரியா அல்லது நெருப்பில் தள்ளிடையா? அப்போ சொன்னால், நான் தள்ளப்பட்டு நெருப்பில் எரிகிறது பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல, என் கை குழந்தைய எடுத்துக்கிட்டு நெருப்புல நீங்க தள்ளி விட்டீங்க என்றா பெரிய மனவருத்தமா இருக்குது எனக்கு என்று அவள் சொன்னாள். சொல்லையும் அந்த பிள்ளை சொன்னது, யா உம்மா உம்மா உதுகுலி பைன்னகி அலல் ஹக், இந்த நெருப்புல நீ போ, விடு, நீ சத்தியத்திலே இருக்கிறாய், உண்மையில் தான் இருக்கிறாய் என்று அந்த குழந்தை சொன்ன உடனே அந்த குழந்தையின் தூக்கி கொண்டு அவளும் நெருப்பில விழுந்துட்டாள், எரிந்து சாம்பலா போய்த்தாள். இது நடந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிச்சாங்க. அத ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லியாச்சு. இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செய்து, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வந்தது. எத்தனையோ வருஷங்கள் போயிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இந்த பையன் அடக்கி இருந்தாங்களே இடம், அந்த இடத்தை ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி மடுவட்ட வேண்டிய தோண்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தோண்டினான்கள், அவன் மடுவற்ற மாதிரி தோண்டினாங்க, மடுவ வெட்டினாங்க. அதுக்குள்ள அந்த பையன் இருக்கிறார், அந்த இளைஞன். இந்த விரல அந்த அம்பு பாய்ந்ததே அந்த இடத்தில் இப்படியே வைத்துக் கொண்டு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இது யாரு, என்ன இவர் எங்கிருந்து வந்தவர் என்று விவரம் தெரியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலம். அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், எங்களுடைய ஊரில் ஒரு மடுவெட்டினோம், அங்கே ஒருவர், ஒரு இளைஞன் உறங்கிக் கொண்டிருக்கிறார், மௌத்தாய்த்தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய நெற்றியிலிருந்து இரத்தம் வருகிறது. இந்த விரலை அதிலே அமர்த்திக் கொண்டிருக்கிறார். விரலை எடுத்தா ரத்தம் பாயுது, விரலை வச்சா ரத்தம் வரல. இவர் யார், ஹலீஃபாவே என்று கேட்டு அனுப்பினார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதி அனுப்பினார்கள், அவர்தான் இந்த மன்னனால் கொலை செய்யப்பட்டவர். பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த இளைஞனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு அடி என்று அம்பை கொடுத்தாரே அந்த இளைஞர் அவர்தான். அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு தாமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதத்தில் எழுதி அனுப்பினாங்க. அப்ப எல்லாரும் பார்த்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஈமான் கொண்ட ஒரு முஃமின் கபருக்குள் அப்படியே இருக்கிறார், அசையாமல் இருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு உயிர் உள்ளவர் நடப்பது போல் நடந்து கொண்டிருக்கிறார். கையை எடுத்தா ரத்தம் பாயுது. பிறகு அவராக அந்த கையை அந்த காயத்துல வைக்காரு, ரத்தம் வரல. இப்படி ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இந்த செய்தியை சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்ய முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஸ்லிம் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார்கள். இந்த செய்தியை இர்ஷாதுல் இபாத் என்ற நூலில் 12வது பக்கத்திலே அதன் ஆசிரியர் தெளிவாக எழுதி காட்டியிருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் இதிலிருந்து என்ன விளங்க வேணும்? நாங்க ஈமான் கொண்டுட்டோம், அசையப்படாது. எது வந்தாலும் சரி, வானிடிந்து தலை மீறி விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று வானிடிஞ்சு தலையில விழுந்தாலும் சரிதான், எழி வந்து விழுந்தாலும் சரிதான், எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் இருப்போம் என்று அசையாமல் இருப்பதுதான் சரியான ஈமான் என்பதை எங்களுக்கு இந்த சூனியக்காரனுடைய, இந்த ஞானியுடைய இந்த கதையும்
அந்த மந்திரியுடைய கதையும் இந்த இளைஞனுடைய கதையும் அறிவிக்கின்றது. ஒருவன் தலையில வாழை வச்சுக்கிட்டு நீ விட்டுட்டு வா, இல்ல ரவுமோலி சொல்ற கொள்ளைய விட்டு போட்டு வா, இல்லாட்டி ஒன்ன வெட்டுவன்டா, அல்ஹம்துலில்லாஹ் அந்த கொள்ளையை நான் விட்டு மாட்டேன்னு எழுத்துல விடுத்துடலாமா? கொடுக்காது. நீ வெட்டு என்று சொல்ல வேணும், அடி என்று சொல்ல வேணும். அவன் வெட்டும் போது வேதனை இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமான அவ்வாறுதான் நாங்கள் காப்பாற்ற வேண்டும். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பாங்கு சொன்ன மனிதன். அவங்களை என்ன செஞ்சாங்க? அந்த காலத்தில் வாழ்ந்த காவிரியன்கள், குறைஷி காவிரியன்கள் சுடு மணல்ல கொண்டு போய் போட்டாங்க. பாலவனத்து மணல் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? தனி மணல். அந்த சுடு மணல்ல கொண்டு போய் கொதிக்கக்கூடிய மணல்ல போட்டு, டேய் உண்ட மார்க்கத்தை விடு, அல்லாஹ் இல்லை என்று சொல்லு, இல்லாவிட்டால் வேதனைப்படுத்துவோம் என்றார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹு அஹது, அல்லாஹு அஹது என்றுதான் சொன்னார்கள். அப்படியா சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? பெரிய மலக்கல்லை எடுத்து, சூடான பெரிய மலக்கல்லை எடுத்து அவருடைய நெஞ்சுக்கு மேலே வைத்தார்கள். நெஞ்சி முதுகோட ஒட்டும் அளவுக்கு நசுக்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், உன்னுடைய கொள்கையை விடு என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார்கள், அல்லாஹு அஹது, என்னுடைய கொள்கையை விடமாட்டேன், அதுதான் சரியான கொள்கை என்று சரியான ஈமானிலே நின்றார்கள். இப்படி ஒரு வரலாறு அல்ல, இரண்டு வரலாறு அல்ல, பல வரலாறுகள் வாழ்க்கையிலே இருக்கிறது. நபிமார்களுக்கு நடந்திருக்கிறது, சஹாபாக்களுக்கு நடந்திருக்கிறது, அவுலியாக்களுக்கும் நடந்திருக்கிறது. ஒரு அவுலியாவுடைய செய்தி நான் சொன்னேனே, என்னமோ ஞாபகம் இல்லை, நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு வலியுல்லாவ இவனுகள் அரசனிடத்தில் சொல்லி இவரை விட்டு வைக்கணும் என்று திட்டம் போட்டுட்டான். ஆறு காவிரியன்கள், எதிரிகள், ஞானத்தின் எதிரிகள் திட்டம் போட்டான். அப்ப ஆலோசனை கூட்டமும் நடத்துறான்கள். இவனுக்கு இதுதானே வேலை. ஒருவனுக்கு சரி செய்யறதுக்கு, ஒருவனை கொள்றதுக்கு, ஒருவனை கெடுக்கிறதுக்கு ஆலோசனை பண்றதா எங்களோட வேலை. அப்போ ஒரு ஷேக் அவரை கொள்றதுக்கு திட்டம் போடுறான்கள். அப்ப ஒருத்தன் சொன்னாங்க, ஒன்றுமானா இவரை கொண்டு போய் கட்டி வச்சு போட்டு ஆள்ற தோலை உரிப்போம். தோலை உரிக்கக்குள்ள எப்படி இருக்கு தம்பி? இந்த போலீஸ்ல என்ன செய்வாங்க? நகத்தை பிடுங்குவாங்க. ரெண்டு நகத்தை பிடுங்கக்குள்ள அவன் உண்மையை சொல்லிடுவான். தோலையே உரிச்சா முழுக்க உண்மையை சொல்லிடுவான் தானே, நம்ம கூப்பிடுற பக்கம் வந்துடுவான் தானே என்று அவங்க தோலை உரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மனுஷன் கட்டி வச்சு போட்டு தோலை உரிக்கக்குள்ள அந்த ஒலிவா அந்த உரிப்பான ஒருத்தன் தோலை அவனை பார்த்து சிரிச்சாங்க. தோலை உரிக்க போறீங்க, உரிங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே நிற்காங்க. அவன் தோலை உரிக்கான். தோலை உரிக்கான். தோலை உரிக்கின்ற அதே நேரத்தில் 500 பாடல்களை பாடியிருக்கிறார். இறை ஞானத்தை பற்றி 500 பாடல்களை பாடியிருக்கிறார் என்றால் அவருடைய ஈமாண்ட பலம் என்ன சகோதரர்களே? சிந்தனை பண்ணி பாருங்க. நாம அவன் தோலை உரிக்கிறதுக்கு கத்தியை வைக்கக்கூடிய அவ்வாறு காவல் விட்டுருங்க, நாங்க கூட பக்கம் வந்துடுவோம் நான் சொல்லுவோம். தோலை உரிக்க உரிக்க 500 பாடல்களை பாடுறேன் சும்மா வேலையா? சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய ஈமான் தான் ஈமான். இதெல்லாம் ஏன் சொல்றேன் சகோதரர்களே? இப்ப சும்மா சின்ன சில பொண்ணு நடக்குது இந்த ஊருக்குள்ள. என்னது? ரவு மௌலி பேசுறது ஹுலையாம். 1979 ஆண்டு நான் பேசினேன். 2003 ஆண்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஊரில் நடக்கும், ஒன்றுமில்லை இருந்துச்சு. நாங்கள் எங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம், பின்வாங்கல்ல சொல்லிக்கிட்டே இருந்தோம். நடக்கிற நிகழ்வு எல்லாம் நடந்துகிட்டு எத்தனையிலிருந்து 1979 ஆண்டிலிருந்து 2003 ஆண்டு வரைக்கும் எத்தனை வருஷம் கணக்கு சொல்லுங்க? 24 வருஷம். 24 வருஷம் இந்த ஊர்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உலமாக்கள் இந்த ஊர்ல இருந்தாங்க, சம்மேளனம் இருந்துச்சு, உலமா சபையும் இருந்துச்சு, எல்லாரும் இருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா இடையிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், எல்லாம் சமாளிக்கப்பட்டு போச்சு.
2004 திடீரென்று நம்மள பள்ளி வாசல்களை உடைக்கிற, மூசி மௌலானா உடைக்கிற, பத்திரைக்கிற, இப்ராஹிமியா மதரசாவை உடைக்கிற, பத்திரைக்கிற, இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்க பிஷமிகள். ஏன் பத்த வைக்கணும்? எங்கட வழியை ஏன் பத்த வைக்கணும்? மூசி மௌலானா தர்காவை ஏன் பத்த வைக்கணும்? இப்ராஹிமியா மதரசாவை ஏன் பத்த வைக்கணும்? நாங்க என்ன செய்தோம்? உங்களுக்கு இந்த ஊர்ல குடிச்சு வரைச்சிக்கிட்டு ஆடினமா, வட்டிக்கு கொடுத்தமா, விபச்சாரம் செஞ்சமா, சூது விளையாடினமா, அடிச்சு நுழைச்சினாங்க. ஆறு பிசமிகள், அட்டகாசம் புரிகின்றவர்கள், அநியாயக்காரர்கள் செய்தாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருந்தோம். அந்த நேரத்தில் கூட நம்மவர்கள் கொதித்தெழும்பினார்கள். அவ்வளவு பேரையும் அல்லாஹ்வினால நான் அடக்கி வைத்திருந்தேன். வந்து கேட்டவர்களிடத்தில் நான் பதில் சொன்னேன். பொறுமை பொறுத்தார் அரசாழ்வார், பொறுமையாக இருங்கள் என்று தடுத்தேன். பெரும் பிரச்சனையா போச்சு. 2004 பெரும் பிரச்சனை. 7 நாட்கள் எங்களுடைய மக்கள் தௌஹீத்வாதிகள் இந்த பள்ளிக்குள்ள தூரத்தில் உள்ளவர்கள்லாம் இங்க இருந்தாங்க. 7 நாளும் முகங்கழுகாதவர்களும் இருந்தாங்க. 7 நாளும் இடையிடையே மட்டும் சாப்பிட்டவர்கள் இருந்தார்கள். 7 நாளும் மலசலம் கழிக்காதவர்கள் இருந்தார்கள். இடையிடையே கழித்தவர்களும் இருந்தார்கள். 7 நாள் கஷ்டப்பட்டார்கள் இந்த பள்ளி வாயில் எல்லைக்குள்ளே இருந்து. நான் நினைச்ச, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஊர் நமக்கு சரி வராது, நாம் வெளியே போவோம். உண்மையான தௌஹீதை, உண்மையான கொள்கையை, அல்லாஹ்வின் அறிவை சொல்லக்கூடிய எங்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கும் இவர்கள் இப்படி அநீதி செய்தால், வீடுகளை உடைத்து எரித்து சாம்பலாக்கினா இந்த ஊர் நாசமான ஊர்தான், இதில் நாம் இருக்கக்கூடாது என்று நான் வெளிக்கிட்டு சென்று கொண்டிருக்கிறேன். மடவளை என்ற ஊரால் நான் போய்கொண்டிருக்கிறேன். கார்ல நோம்புல போய்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் எனக்கு கோல் எடுத்தார்கள். என்ன சார் என்று கேட்டேன். எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் கண்டியில் இருக்கிறேன் என்று சொன்னேன். நீங்கள் இன்று இரவு ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டும். நான் காத்தாங்குடி உலமா சபையையும் சம்மேளனத்தையும் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கிறேன். அவங்க வருவாங்க. சஹர் செய்யறது என்ற வீட்டில், அவங்கள ஏர்போர்ட்ல இருக்கிற அவங்களோட ரூமில் சஹர் செய்யறது. சஹருக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பேசி ஒரு நல்ல சமாதானத்துக்கு வருவோம் என்று போன்ல சொன்னார் அமைச்சர் ஹிஸ்புல்லா. நான் மடவளையில் நிற்கேன். உடனே அந்த மடவளையில் தொடர்ந்து பயணம் செய்து ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இரவு 2 மணி. நான் காத்தாங்குடியிலிருந்து நம்முடைய உலமாக்கள் இப்ராஹிம் மௌலவி, மஜீத் மௌலவியோட தலைமையில் வந்திருந்தாங்க. சம்மேளனத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தாங்க. காத்தாங்குடி உலமா சபையும் வந்திருந்தாங்க. எல்லாரும் சஹர் செய்துட்டு சுபஹு தொழுகையை முடித்துவிட்டு ஹிஸ்புல்லா சாருடைய அந்த அறையிலே நாங்கள் பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்தோம். எல்லாரும் ஒத்துக்கொண்ட சமாதானம். நாங்களும் ஒத்துக்கொண்டோம், அவங்களும் ஒத்துக்கொண்டாங்க. என்ன, இதற்கு பிறகு நீங்கள் இதுகால வரை பேசி வந்த பாதத்தில் வஜூத் ஞானம் பேசக்கூடாது, அந்த நிபந்தனையோடு நாங்கள் சமாதானமாகுவோம் என்று சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நானும் அதற்கு ஒத்து வருகிறேன் என்று சொல்லி, இதன் பிறகு அந்த ஞானம் மட்டும் பேச மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் சமாதானமாகி அவர்கிட்ட எழுதி ஹிஸ்புல்லா சார் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எங்களிடத்துல கொப்பி இருக்கி தேவையானாக்கள் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் தாரம் பாருங்க. சமாதானமாகி எல்லாரும் ஆளாளை கட்டி பிடிச்சி சலான் சொல்லி கொஞ்சி போட்டோ நீங்க எல்லாரும் ஊருக்கு போங்கன்னு ஹிஸ்புல்லா சார் அனுப்பினாங்க. எல்லாரும் ஊருக்கு வந்தாங்க. நான் இந்தியாவுக்கு போற வேலை ஒன்று இருந்துச்சு. நான் இந்தியாவுக்கு அந்த பக்கம் இங்க ஊருக்கு வராம போயிட்டேன். இந்த ஊருக்கு வந்த உடனே அங்க போனாக்கள் இந்த காத்தாங்குடியில் உள்ள எல்லா பள்ளி வாசல்கள்லையும் ஒலிபெருக்கியில ஸ்பீக்கர்ல சொன்னாங்க. ரவுஹ் மௌலவியும் மற்ற உலமாக்களும் எல்லாரும் கொழும்புல இன்னிடத்துல இன்னாருடைய தலைமையின் கீழே சமாதானமாகிவிட்டோம். இதன் பிறகு ரவுஹ் மௌலவியுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த பள்ளிக்கு போகணும் பண்ணி ஸ்பீக்கர்ல எல்லாம் சொல்லிட்டு கொழும்புல இருந்து வந்தவங்க இங்க நம்ம பள்ளிக்கு தான் வந்திருக்காங்க. என்னவா மண் போட்டா மண் உளாதான், நான் இல்லை காணல, அவ்வளவு சனம். காத்தாங்குடியில் இங்க இருந்துச்சான். பார்த்தவங்க சொன்னாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க.
சரி, அல்ஹம்துலில்லாஹ் 2004ஆம் ஆண்டு. அதுல 2006ஆம் ஆண்டு வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். உலமாக்களை கண்டா நான் கதைப்பன், உலமாக்கள் என்னோட பேசுவாங்க. உலமாக்கள்ல பலர் வந்து இங்க தொழுதிருக்கிறாங்க, நோம்புல வந்து தொழுதிருக்கிறாங்க, வாரியோத வந்திருக்கிறாங்க. எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அந்த 2 வருஷமும். 4 6 வரைக்கும் அந்த 2 வருஷமும் ஒன்றுமில்லை. 2006 கடைசியில திருப்பியும் உடைங்களன் வீட்டுகளை திருப்பியும் எரிங்களன், பத்திரிங்களன், ஆக்களுக்கு அடிங்களன், இப்படி ஒன்று ஒளம்பிச்சு 2006 பெரும் பிரச்சனையா போச்சு. இதுல மறுக என்னடான்னு பார்த்தா அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஏற்கனவே நடந்த சமாதானத்தில் கையெழுத்து போடல. ஆகையினால ஹிஸ்புல்லாஹ் செய்த சமாதானம் சரி வராது, மீண்டும் ஒரு சமாதானம் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு 2006 கடைசியில போச்சு. அப்ப அந்த நேரத்திலேயே நான் இந்தியாவில் அஜ்மீரில் இருக்கிறேன். அப்ப பெரிய சமத மௌலவி அவங்களோட தலைமையில இப்ராஹிம் மௌலவி எல்லாரும் கொழும்பு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு போய் அங்க கூட்டங்கள்லாம் நடத்தி இந்த 2 வருஷம் ஒன்றுமில்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஆகவே இப்ப எல்லாரும் சேர்ந்து சரியான முடிவெடுப்போம், கியாம நாள் வரைக்கும் இதுதான் முடிவு என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தாக. நான் இல்ல, எல்லாரும் அதில் பேசி ஒத்துட்டாங்க எடுத்தாங்க. இதற்கு பிறகு பஹ்தத்துல் வஜூத் ஞானம் மட்டும் மௌலவி பேசுறதில்ல, வேறு ஷரியத்தை பத்தி, சூஃபிசத்தை பத்தி, தரிகத்தை பத்தி பேசலாம் என்று முடிவெடுத்து நான் நாகூர் ஷரீஃபுக்கு வந்து நிக்கிறேன். என்னோட உதவிக்கு அந்த நேரம் நின்ற ஜஹானி மௌலவி எனக்கு பக்கத்தில் இருக்காது. எனக்கு செக்ஷன் வருது நாகூர் ஷரீஃபில். பார்த்தன் இப்படி எல்லாரும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுல கூடி எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறாங்க. நீங்க இதுல கையெழுத்து போட்டா சரி சமாதானம் தான் என்று எழுதிருந்துச்சு. நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் இது அல்லாஹ்வுடைய வேலைதான், நாம கையெழுத்து போடுவோம். நான் கையெழுத்தை போட்டு ஃபெக்ஸை திருப்பி அனுப்பினேன் அவங்களுக்கு. அனுப்பி முடிஞ்சத்திலிருந்து சமாதானம் நிலவ ஆரம்பிச்சிச்சு. 2007ஆம் ஆண்டு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தலைவர் மதிப்புக்குரிய மௌலவி ரிஸ்வி முஃப்தி அவர்கள் கொல்லுப்புட்டி பள்ளிவாசல் ஜும்மாவிலையும் சம்பாங்கோட்டு பள்ளிவாசல் ஜும்மாவிலையும் ரேடியோவில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ரேடியோவிலையும் நாங்களும் ரவுஹ் மௌலவியும் சமாதானமாகிவிட்டோம், அவர் முர்த்ததில்ல, அவர் உண்மையான முஸ்லிம் தான், எல்லாரும் அவருடைய சேர்ந்து அவருடைய பள்ளிக்கு போய் நல்ல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ரிஸ்வி முஃப்தி அவர்கள் பேசினார்கள். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றுமில்லை. 2007 இருந்து ஒன்றுமில்லை, நிம்மதியா இருக்கோம். சுமார் 2-3 மாதமாக யாரோ ஒருவர் இந்த ஊர்ல எங்கட பேச்ச போட்டு திரையில போட்டு காட்டி, இந்த பாத்தியா பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு என்று ஏளனம் செய்து அரசியல் மீட்டிங்க போல இருக்கக்கூடிய மக்களை கையடிங்கடான்னு சொல்லி கையடிக்க வச்சு கூச்சல் போட வச்சு வேலை வெட்டிகள் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப 2.5 மாசமா அவர் நினைக்கலாம் போல இருக்கு இப்படி செய்திகளை அடக்கி போட்டுடலாம். நாங்க அடங்க மாட்டோம், நாங்க பணம் காட்டு நரிகள், எத்தனை வருஷமாக இதை அனுபவிச்சுட்டு வாரோம், அடங்க மாட்டோம். இந்த பள்ளி வாயிலுக்காக வேலை செய்து வியர்வையை இரத்தத்தை வியர்வையாக சிந்திய 1000 பேருக்கு மேல் இந்த பள்ளிவாசல் பணியில ஈடுபட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பிள்ளைகள், இளைஞர்கள், இவ்வளவு வேட திட்டம் என்னன்னா என்ன காவிரண்டு மக்கள் மத்தியில காட்டி உதவி செய்யக்கூடாது சொல்லி என்னை இங்கே நான் அணி போட்டு இருக்கக்கூடிய மௌலிமார்களை அடக்கி போட்டு அவங்க வந்து இந்த பள்ளி வாசல பாபிச தளமாக ஆக்குறையா. நடக்குமா? நடக்காது சகோதரர்களே. நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய இரத்தத்தை வியர்வையாக சிந்தி கட்டிய பள்ளி இதை பிடிக்கையும் மேலாது, எங்களாட கையும் மேலாது. ஆனா இவரோட பாணியில நாங்க போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாய் வந்து நம்மளை கடிச்சா நாம பேசத்தான் மாறும், நாயில கால நாங்க கடிக்கப்படலாம். அதுக்காகத்தான் இன்றைய உலகம் முழுவதும் எங்களை ஒரு நேர்மையானவர்கள், சிந்தனையாளர்கள், அறிவுள்ளவர்கள்,
சூவிச வழியிலே செல்லக்கூடியவர்கள் என்று பல நெட்டுகளிலையும் வெளியாகி பல இடங்களிலும் அறியப்பட்ட விஷயம். என்ன இந்த இலங்கையில எல்லா இடமும் தெரியும். அவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு செய்யப்படுறது பெரும் அநியாயம், ஏன் உடைக்கணும், ஏன் அடிக்கணும், என்ன செஞ்ச நீங்க மார்க்கெட்டை தானே சொல்லி இருக்கிறீங்க என்று. இதுல என்ன நடந்ததுன்னா கள்ளத்தனம் நடந்திருக்கு. சமாதானத்துக்கு முன்னால நாம் பேசியிருக்கிறோம் பௌத்தத்தில் வஜூத், அதை நான் மறக்கல. சமாதானத்துக்கு முன்னால அந்த பேச்சுகளை இப்ப எடுத்து போட்டு சமாதானத்துக்கு பிறகு பேசின பேச்சு, சமாதானத்துக்கு பிறகுன்ற ஒன்பது இப்படித்தான் பேசுறாரு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இவன் உடம்புக்கு போன முந்த நாள் ஆரி ஜம்மியத்துல் உலமா மறுக அந்த படம் போட்டு காட்டுறாங்களே பிசமிகள், இவங்க சம்மேளனம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 8-10 பேர் முந்த நாள் குழம்புக்கு போன இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு அங்க போய் அன்று ஒரு கூட்டம், முந்த நாளும் 4 நாள் அங்க கூட்டம். அங்க எல்லாத்தையும் போட்டு காட்டி இவங்களெல்லாம் அட்டக்கணும், திருப்பி ஒரு 10 ரூபா கொடுக்கணும். இவங்க சும்மா கத்தி குளறி நின்று தான் இருக்காங்க ஒத்த காலில். ரேஸ்வி முப்தி சொல்லி இருக்காரு அந்த வேலை செய்ய இயலாது, ரவு மௌலிக்கு இந்த 10 ரூபா கொடுக்க இயலாது. அவரே சமாதானத்துக்கு பிறகு பேசினதா முந்தி பேசினதா எங்களை என்பதை 100க்கு 100 திட்டமாக்கி எங்களால் சொல்ல முடியாம. நீங்க எல்லாரும் ஊருக்கு போங்க, குழப்பத்தை ஒண்ணு பண்ணாதங்க, எல்லாரும் சமாதானமாக நல்லா இருங்க, நாங்கள் ரவு மௌலியோட பேசிக்குவோம், அவர்கிட்ட நாங்க கழிச்சுக்குவோம். இவங்களை அனுப்பி வச்சாச்சு, இங்க வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நாங்க முள்ளாலாம் எடுக்கணும் சொல்றது போல ஒரு கௌரவமான முறையில தான் நாங்க அணிஞ்சிட்டு இருக்கோம். எனக்கும் பேச தெரியும், எனக்கும் திறவோட தெரியும், இதை வச்சு எனக்கும் பழக்கம் கொடுக்க தெரியும். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நாய் கத்துதண்டு மனுஷனின் நாயை போல உழைக்க இயலாது. ஆகையினால நாங்க இப்ப சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். இவங்க நெச்சிட்டாவுக்கு அது நீங்கள் நெச்சு கொள்ள வானா, எனக்கு காத்தாங்குடியில் இருக்கிறார்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் ஆதரவானாக்கள், இலங்கை முழுக்க ஆதரவானாக்கள் இருக்காங்க. கொழும்பிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் பகிரங்கமான பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்துறதுக்கு இருக்கிறோம். 150 பேரை கொண்ட லோயர்கள், அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள், முஸ்லிம் அரசியல் தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டம் ஒன்று கூட்டி இவர் 11 சீடி வெளியிட்டு விட்டிருக்கிறாரா யார் ஒரு ஆள் எங்களை அவமானப்படுத்தி. அந்த சீடிகளை எல்லாம் போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் மற்றும் மற்ற இடங்களுக்கும் எம்பசிகளுக்கெல்லாம் கொடுத்து இவர்களுக்கு சட்ட நடவடிக்கை தான் நாங்கள் எடுப்போம். சண்டை பிடிக்க மாட்டோம், கம்பெடுத்து நிற்க மாட்டோம், நாங்கள் மல்லுகட்டைய மாட்டோம், சிலின் போடைய மாட்டோம். சட்டத்தின் முன்னால் இவர்களை நிறுத்தி நாங்கள் கேட்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா நீங்க பொறுமையோட இருங்க. நாங்க சூவிச வழி சொல்றாக்கள், அநியாயத்துக்கு போக இயலாது, தகாத செயலை நாங்க செய்ய இயலாது, பாவமான செயலில் ஈடுபட இயலாது, அணுகுமுறையோட தான் அணுகணும். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇவத்தில் ஹஸனா, தத்துவத்தை கொண்டும் நல்ல உபதேசத்தை கொண்டும் மக்களை அல்லாஹ்வுடைய வழிக்கு அழையுங்கள் என்று சொல்றான். இவங்க எப்படி அழைச்சாங்க, சீடியை போட்டு காட்டி சின்ன பிள்ளையில பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து டொபியை வாங்கி கொடுத்து கை தட்டுங்கடான்னு சொல்லி, டொபியை வாங்கி கொடுத்து கை தட்டுங்கடான்னு சொல்லி காசு கொடுத்து கைதட்ட வச்சு ஒரு அரசியல் மாதிரி நடத்துறாங்க. இப்படியா இஸ்லாத்துல மக்கள் அழைக்கிற? இதுதான் நடைமுறை? இது நாகரிகமான நடைமுறையா? இல்ல. தம்பியே ரோட்ல ஒருத்தன் நின்றுகிட்டு போறோம் பார்வையெல்லாம் ஏசுறான் ரெண்டு வச்சுக்குவோம். நீங்க போறீங்க ஏசுறான் டியூஷன் சொல்லி ஏசுறான், திரும்பி பார்ப்பீங்க ஆளை பார்த்தா கொஞ்சம் பைத்தியாரம் போல தெரியுதுண்டு இருந்துச்சேன்டா அவங்களோட பாட்டுக்கு போவீங்க, உங்களோட வேலைக்கு போவீங்க. ஒரு மடியம் வந்தான்னு சொல்லுவோமே, அவன் பார்த்துட்டு என்னடா ஏசுன்னு என்ன அவனுக்கு சண்டைக்கு போவான். ஆறு புத்திக்காரன் பைத்தியகாரன் கத்தினா அவன் கத்தட்டு அவனுக்கு பைத்தியம் அம்போடைக்கு அனுப்புற கேஸ் இங்க கிடக்கு என்ன செய்யறேன்னு போட்டு நீங்க போவீங்க. பைத்தியாரன் விளங்கினான்
விளங்காதவன் தான் அவனோட சண்டைக்கு போவான். எங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் பைத்தியக்காராக்கள் உண்டு. அதனால நாங்க சண்டைக்கு போக மாட்டோம். அல்லாஹ்வோட தலையில வச்சுட்டு சட்ட நடவடிக்கை எடுப்போம். சகோதரர்களே, சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சரணடைய வேண்டும். கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கம்பி எண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். எங்களுக்கு மத உரிமை இருக்கிறது, மனித உரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது, சிந்தன உரிமை இருக்கிறது. எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால நாங்கள் அந்த எங்களுடைய உரிமை காஜா நாயகத்திலே கந்தூரி மிக அண்மையில் வருகிறது. அந்த கந்தூரி நடத்துவதற்கு அரசாங்கம் பார்லிமெண்டால் அனுமதி தந்திருக்கு எங்களுக்கு. காஜா நாயகத்திலே கந்தூரி நடத்துறது அது மட்டுமல்ல, சூஃபிசம் பேசுவதற்கும் அனுமதி தந்திருக்கிறது. இவர்களுக்கு சூஃபிசம் என்ன தெரியா, பௌத்தத்தில் வச்சுண்டா என்ன தெரியா, பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றலும் இல்லை. இதனால சூஃபிசத்தையும் பௌத்தத்தில் வச்சது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆகையினால அகில இலங்கை ஜம்மியத்தில் என்னை அழைத்தால் எழுத்து மூலம் கேட்டு நான் அவர்களுக்கு உதவி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய லோயர் சொல்லி இருக்கிறார், இதன் பிறகு எந்த ஒரு ஜம்மியத்தில் உள்ளமாவோ எந்த ஒரு ஸ்தாபனமோ இது சம்பந்தமாக உங்களுடன் தொடர்பு கொண்டால் நீங்கள் ஆவணப்படுத்தி என்னிடத்திலே ஒப்படைப்பதற்காக அனைத்தையும் எழுத்து மூலம் பெற்று நீங்கள் என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று மிக பிரசித்தி பெற்ற ஒரு லோயர் எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இவர்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் இவர்கள் நமது ஊரில் பிறந்த நமது ஊர் சகோதரர் என்ற அடிப்படையிலே கடைசியாகவும் முதலாவதாகவும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது, இன்றுடன் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், உங்களுடைய கருத்தை பிரச்சாரம் செய்யுங்கள், அது உங்களுடைய உரிமை. எங்களுடைய கருத்தை நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், அது எங்களுடைய உரிமை. ஆனா நாகரீகமாக மக்களுடன் நடந்து கொள்ளுங்கள், கௌரவமாக நடந்து கொள்ளுங்கள், இல்முக்கு கண்ணியம் கொடுங்கள். இதை நீங்கள் கேட்டு இதன் பிறகு சரியாக நடந்தீர்களே ஆனால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்கிறது சம்பந்தமாக சற்று ஆராய்வோம். இல்லையானால் இன்ஷா அல்லாஹ் வழக்கு வைத்து இந்த பள்ளி வாயில் கட்டுற வேலையை நிறுத்திவிட்டாவது இவர்கள் ஒரு கை பார்த்தே ஆகுவோம். இன்ஷா அல்லாஹு தஆலா சத்ருல் அவ்ராத்தி மின் சியமில் கிராம் வஇல்ஹாருல் அவ்ராத்தி மின் தஅபில் லிஆம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.